ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ரெசிபி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் தமிழில் யாருமே இந்த ரெசிபி போட்டதே இல்லைங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஹர்ப் சிக்கன், கிரில்டு ஹர்ப் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் கிரில்டு ஹர்ப் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி ஹர்ப் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்காக 3 கலர் கேப்சிகம் எடுத்துருக்கோம். அந்த கேப்சிகம் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3 கலர் கேப்சிகம் எடுத்துருக்கோம். ஒன்று எல்லோ, இன்னொன்று க்ரீனு, இன்னொன்று ரெட் எடுத்துருக்கோம். இந்த கேப்சிகம் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தாவே தெரியும். நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள், உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக ரெட் கலர் எடுத்துக்கலாம். அதையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக செய்வீங்க. ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த மாதிரி கட் பண்ணுறோமோ இதை பார்த்து கட் பண்ணிக்காங்க. இந்த மசாலா நம்ம ஆயிலில் வதக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 50 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம், உரிச்ச பூண்டு. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம், அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். 100 ml ஆயில் ஊற்றிருக்கோம். இது ஆயிலோட பட்டரில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப பட்டரில் செய்யுங்க, செம்மையாக வரும். ஆயில் சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே வணக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும் இது. இப்போ இதில் ஒரு 100 கிராம் முந்திரி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா பைண்டிங்காக சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி முந்திரி சேர்த்து செய்கிறப்போ நல்லா ரிச்சாக இருக்கும் அதோட ஃப்ளேவரு. அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். ரோஸ்மேரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணோம், நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் ட்ரை ரோஸ்மேரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்த்துறதுங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படியே அது கூடவே இன்னொரு பொருளை சேர்த்துக்கணும். ஒரிகானோ சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போது இதில் பேசில் லீஃபு 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு சேர்ந்தால்தாங்க இது பேர் ஹர்ப் சிக்கன்ட்டு பேர். வணக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலா வதக்குறப்போ நல்லா வாசம் வருது. நம்ம சேர்த்துருக்கிற ஹர்ப்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வந்துட்டுருக்கீங்க. இதுக்கு முக்கியமான பொருள்னா ரோஸ்மெரி, ஒரிகானோ, பேசில், இது தாங்க மெயின். இதுக்கு அது கூட கேப்சிகம் 3 கலரில் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டோம். இது க்ரீன் சில்லி ஒரு 10 பீஸ் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணுங்கள். கொஞ்சமாக காரம் வேணும், அதனால் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 வகையான ட்ரை சில்லி எடுத்துருக்கோம். இது கலருக்கு, இது காரத்துக்கு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினாவே போதும், ரெடி ஆகிடுங்க இது. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் க்ரீமு அது கூடவே சீஸ் போட்டு இதை அரைக்க போகிறோம். இது நல்லா ஆறி வரட்டும், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா நல்லா சில்லுன்னு ஆறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 2 பேட்சை போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அரைக்கிறதுக்கு தண்ணி போட்டு அரைக்கக்கூடாது, க்ரீம் போட்டு தான் அரைக்கணும். அதுக்காக ஒரு 50 கிராம் க்ரீம் போட்டுக்கலாம் இதில். அது கூடவே துருவி வச்சுருக்கிற சீஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம். அது ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். நம்ம அரைக்க போகிற 2 பேட்சுக்குமே சேம் மெத்தடில் தான் அரைக்கணும், தண்ணி சுத்தமாக சேர்க்கவே கூடாது. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். முழுசாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. 100 கிராம் மைதா போட்டுக்கலாம், பைண்டிங் ஏஜென்ட்டு. நம்ம சிக்கனில் மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இது தவாவில் போடுறப்போ பிரிஞ்சு போகாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் இந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துருக்கணும். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மசாலா சேர்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வரும். தேவைக்கேற்ப மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது எவ்வளோ ஹெல்தின்னா, நம்ம இதில் எந்த மசாலாவும் சேர்த்துக்கல. உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்ட்டு. வெளியிலேருந்து வாங்குற மசாலா எதுவுமே சேர்த்துக்கல. அதனால தான் இது ஹர்ப் சிக்கன்னு சொல்லிட்டு பேர் இதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா சிக்கனில் நம்ம உப்பே தான் சேர்த்துக்கல, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்காக அதிகமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே கிடையாது. மசாலாலாம் கரெக்டாக இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம சீஸ் போட்டிருக்கோம். சீஸ் மெல்ட் ஆகிறப்போ அதுவும் கொஞ்சம் உப்பு அதிகமான மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக போடுங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் 1 மணி நேரமாக மேரினேட் ஆகி வந்திருக்கு. இப்போ தவா மேலே எடுத்து போட்டுக்கலாங்க. தோசைக்கல்ல மேலே போட்டுக்கிறோம்.
அப்படியே 2 பக்கம் 3 பக்கம் திருப்பி விட்டு வேக வைக்க போகிறோம். அது எப்படி வேக வைக்கிறன்றதை பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ரெடி வரும். இந்த மாதிரி சிக்கன் செஞ்சிங்களன்னா ஒரு முறை வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் இது. அந்த கலர் பாருங்கள், அவ்வளோ சூப்பர் ரெடி வந்துட்டுருக்கு. நல்லா ப்ரௌனாக மாறின உடனே வெந்துடும் அது. ஏன்னா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால மசாலா நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த சிக்கன் வெந்துடும். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது தவாலேருந்து எடுத்துடலாங்க. சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த கிரில்டு ஹர்ப் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.